வன்முறை வெடித்த நொய்டா தொழிலாளர் போராட்ட பின்னணி என்ன? நொய்டாவுல ஊதிய உயர்வு வேணும் அப்படின்னு தொழிலாளர்கள் நடத்திய போராட்டத்துல வன்முறை வெடிச்சிருக்கிறது தேசிய அளவுல பேசு பொருளா மாறி இருக்கு. இதுக்கு இடையில சில தற்காலிக நடவடிக்கைகளையும் உத்தரப்பிரதேச அரசு எடுத்திருக்குது. இருந்தாலும் இந்த விஷயம் ஊதிய உயர்வை தாண்டி தொழிலாளர்களோட சட்டப்பூர்வ பாதுகாப்புக்கான கிளர்ச்சி அப்படிங்கறத நம்மனால உணர முடியுது. டெல்லிக்கு பக்கத்துல உத்தரப்பிரதேசத்துல அமைஞ்சிருக்கிற நொய்டா நகரம் நாட்டோட முக்கிய தொழில்துறை மையமா விளங்குது. ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களோட உழைப்புல வாகன உதிரி பாகங்கள், விமான உதிரி பாகங்கள், அதோட மின் மற்றும் மின் சாதனங்கள் உள்ளிட்டவை தயாரிக்கவும் செய்யறாங்க. இவங்கள பெரும்பாலானவங்க 10,000 ரூபாயில இருந்து 14,000 ரூபாய் வரை மாத சம்பளம் வாங்குற அமைப்பு சாரா தொழிலாளர்களா தான் இருக்கிறாங்க. அதோட பலர் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களும் இருக்கிறாங்க. புறநகர்ல நெரிசலான குடியிருப்பு பகுதியில வாழ்ற இவங்க சொற்ப ஊதியத்துலதான் பல ஆண்டுகளா திண்டாடிட்டு வராங்க. கடந்த சில மாதங்களா இங்க நிலவர எரிவாயு பற்றாக்குறை உள்ளிட்ட விஷயங்களும் விலைவாசி உயர்வும் இவங்களை கடுமையா பாதிச்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த நிலையில தான் கடந்த ஏப்ரல் 13, 14 தேதிகள்ல நொய்டாவோட தொழிற்பேட்டை பகுதிகளில் இந்த தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு வேணும் அப்படின்னு வீதிகள்ல இறங்கி போராட ஆரம்பிச்சாங்க. அமைதி வழியில தொடங்கின இந்த போராட்டத்துக்கு நடுவுல எதிர்பாராத விதமா வன்முறை வெடிச்சது. கண்ணீர் புகை குண்டு வீசி காவல்துறையினர் 300க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்களை கைதும் செஞ்சிருக்காங்க. இதை அடுத்து நொய்டா காசியாபாத்ல தொழிலாளர்களோட குறைஞ்சபட்ச ஊதியத்துல 21% வரை இடைக்கால ஊதியம் அளிக்கிறதா உத்தரப்பிரதேச அரசு அறிவித்திருந்தது. இதுபடி பாத்தீங்கன்னா சுமார் 11,313 ரூபாய் ஈட்டி வந்த அந்த பயிற்சியற்ற தொழிலாளர்கள் இனி 13,690 ரூபாய் பெறுவாங்க. 12,445 ரூபாய் ஊதியம் பெற்ற ஓரளவு திறன் பெற்ற தொழிலாளர்கள் இனி 15,059 ரூபாயும் பெறுவாங்க. அதுக்கப்புறம் 13,940 ரூபாய் அளிக்கப்பட்ட திறன் மிகுந்த தொழிலாளருக்கு இனி 16,868 ரூபாயும் வழங்கப்பட இருக்குது. இந்த அறிவிப்புக்கு அப்புறமா சில தொழிலாளர்கள் பணிக்கு திரும்பினாங்க. இருந்தாலும் இந்த போராட்டம் முழுமையா முடிவுக்கு வரல. ஹரியானாவுல குறைஞ்சபட்ச ஊதியம் 35% வரை, அதாவது 19,000 ரூபாய் வரை உயர்த்தப்பட்ட போதிலுமே நொய்டாவுல நெடுங்காலமா ஊதிய உயர்வோ பணிச்சூழல் வசதியோ செய்து தரப்படல அப்படிங்கிறது இந்த போராட்டத்தோட மைய பிரச்சனையா இருக்குது. ஒரே பொருளாதார மண்டலத்துல அதே உற்பத்தி பணியை செய்யற தொழிலாளர்களுக்கு மாநிலத்துக்கு மாநிலம் ஊதியம் வேறுபடுறது இங்க விமர்சிக்கப்படுது. வழக்கமா 8 மணி நேர வேலைக்கு அப்பால், அதாவது கூடுதல் நேர வேலைக்கு இரட்டிப்பு ஊதியம் வழங்கணும் அப்படிங்கிற விதிமுறையை மீறி 14 மணி நேரம் வரை முதலாளிகள் உழைப்பு சுரண்டல்ல ஈடுபடுறதா குற்றச்சாட்டும் எழுந்திருக்குது. போராட்டம் நடத்தியவங்கள்ல பெரும்பாலானோர் தொழிற்சங்கத்துல உறுப்பினரா இல்லாத ஒப்பந்த தொழிலாளர்கள் தான். இவங்க அடிப்படை சமூக பாதுகாப்பு, சம்பள சீட்டு, பணி உறுதி போன்ற சட்ட பாதுகாப்பு இல்லாம தத்தளிச்சுட்டு வர்றது இப்போ வெளிச்சத்துக்கும் வந்திருக்குது. அடுத்த மாசம் அமைக்கப்படுற ஊதிய வாரியத்தோட பரிந்துரைக்கு அப்புறமா நிரந்தர குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதன்படி பாத்தீங்கன்னா மத்திய தொழிலாளர் நல அமைச்சகம் தேசிய அளவிலான குறைந்தபட்ச ஊதியத்தை நாளுக்கு 350 ரூபாய் முதல் 450 ரூபாய் வரை உயர்த்துவது குறித்தும் ஆலோசனை நடத்தி வரதாகவும் கூறப்படுது. இத ஒரு தற்காலிக சிக்கலா மட்டும் பார்க்காம தொழிலாளர் நலச்சட்டத்தை அமுல்படுத்துறதுல இருக்கிற பிரச்சனையை களைந்து தொழிலாளர் உரிமைகளை உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகளை அரசு முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லுது இந்து தமிழ் திசை தலையங்கம்.